இந்த ஆளு ஒரு பொண்ணோட கைய பார்க்குறான். உடனே உடைஞ்சிருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு, பக்கத்துல அந்த பையனோட ஐஸ்கிரீம புடுங்கி சாப்பிட்டு, அந்த குச்சிய மட்டும் அந்த பொண்ணோட கையில வைக்கிறான். ஹேர் டேய கழட்டி சிம்பிளா கட்ட போட்டு விட்டுட்டு, உடனே ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பண்ணுன்னு சொல்லும்போதே, உங்க அப்பா வந்துடுறாரு. உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது, டாக்டர் கட்ட பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு. இந்த கட்டு மட்டும் இல்லைன்னா, உங்க பொண்ணு விரலே இழந்திருக்கும்னு சொல்றாரு. டாக்டர் இந்த பொண்ண ஸ்கேன் பண்ண கூட்டு போகும்போது, அந்த பொண்ணு சைட்ல திரும்பி பார்த்தா, பார்க்ல பார்த்த அதே பெர்சன் தேங்க்ஸ் சொல்லலாம்னு போகும்போது, ரொம்ப மோசமா இரும ஸ்டார்ட் பண்றாரு. இந்த ஆள் ஏதோ சரியில்லைன்னு நோட் பண்ண, அவர் செஸ்ட்ல கை வச்சு லைட்டா தள்ளி விட்டுட்டு, உங்களுக்கு ஒண்ணும் இல்லன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல லிஃப்ட்ல போகும்போது மயங்கி விழுந்துறாரு. டாக்டர் எமர்ஜென்சி எக்யூப்மென்ட் எடுத்துட்டு வரேன்னு ஓடுறாரு. இந்த ஆள் மறுபடியும் அவர் ஹார்ட்ல கை வச்சு, அவர் ஹார்ட் இமேஜ் அவனுக்கு தெரியுது. உடனே இவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஆகிருச்சுன்னு தெரிய வருது அவருக்கு. ஆனா டாக்டர் வெறும் ஆக்ஸிஜன் மாஸ்க் மட்டும் தான் எடுத்து வந்திருக்காரு. டாக்டர்ட்ட சொல்றாரு, ஹார்ட்ட செக் பண்ணுங்கன்னு. டாக்டர் ஹார்ட்ட செக் பண்ணதுக்கப்புறம் ஹார்ட் பீட் இல்ல. இந்த ஆள் சிடிஆர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்பா உயிரை காப்பாத்துறான். ஆனா அவங்க அப்பாவுக்கு உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும். ஆனா அந்த டைம்ல சர்ஜரி பண்ண யாருமே இல்ல. நர்ஸ்லாம் பயந்துட்டாங்க. சர்ஜரி பண்ணலைன்னா அவங்க அப்பா உயிர் காப்பாற்ற முடியாதுன்னு. இதை கேட்ட அந்த பொண்ணு அந்த ஆள்கிட்ட நீங்க தான் எங்க அப்பாவை காப்பாற்றணும்னு கேட்குறா. ஆனா அந்த ஆளு நான் ஒரு இடத்துல கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கேன். இங்க சர்ஜரி பண்ணா என் கெரியரே போயிரும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகிறாரு. அப்போ அந்த பொண்ணு அந்த ஆளோட கைய பிடிச்சு அந்த பொண்ணுட்ட இருந்த காசை கொடுத்து நீங்க தான் எங்க அப்பாவை காப்பாத்தணும்னு சொல்லி அழுகுது. அதை பார்த்த அந்த ஆள் என்னாலும் பரவாயில்லன்னு சர்ஜரி பண்ண போறாரு.